அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 11/8/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,433 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ 24,400ங்கிறது ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க 24,400 ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே வரக்கூடாது. ஓப்பனுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா ரேஞ்ச் இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் அங்கேருந்து நம்மளுக்கு கவுண்டிங் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த ஓப்பனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து இப்படி இந்த மாதிரி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. இல்லை ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஓப்பனை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ ரேஞ்ச் அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஒன்று இந்த இடத்துலேருந்து ரேஞ்ச் ஃபுல் நம்மளுக்கு கவுண்டிங் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு செக் பண்ணிக்கங்க. இந்த இடம்லாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டுக்கு முக்கியம். ஓகேங்களா? அப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடமும் கீழே வராங்க அப்படின்னா இந்த இடமும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். R1 S1 இதுக்குள்ளே மார்க்கெட்டை இன்னைக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் சேம் தான். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா நம்மளுக்கு எதை வச்சும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த 54,492 இந்த ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க, எஸ்டர்டே லோவுக்கு மேலே இருக்கிறாங்க, ப்ரீவியஸ் எபோ மேலே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ மேலே போகிறப்ப எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா 55,250ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 55,500ங்கிறது நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது எத்தனை மணிக்குள்ளே இந்த ஏரியாவுக்கு கிடக்குறாங்க ஒரு 10 to 11 மணிக்குள்ளே கடந்தாங்க அப்படின்னா அப்போ திருப்பி மேலே போகலை இங்கேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா திருப்பி இங்கே 11 மணிக்கெலாம் போயிட்டாங்கன்னா இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அந்த டைமிங் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிங்க. நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த ஏரியாலாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு வீக்லி க்ளோசிங் இருக்கிறதுனால ஒரு மூவ்மெண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இப்போ கால் ஆப்ஷனுக்கு கொடுக்குறாங்க காலையில் அப்படின்னா அது ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கான வாய்ப்பு செகண்ட் ஹாஃபில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த R1ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓப்பனுக்கு மேலே நின்னாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே நின்னாங்க அப்படின்னா இந்த R1 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த எஸ்டர்டே ஹைக்கு போவாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஏரியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். மார்க்கெட் மேலே போனாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் லெவலில் வந்து மார்க்கெட் வீக்காக தான் இருக்காங்க. மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து ரொம்ப வெரி வெரி லெஸ். இந்த இடம்லாம் வந்தாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடம்லாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டி வந்து நம்மளுக்கு 24,650 புட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த 283க்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 230, செகண்ட் சப்போர்ட் வந்து 148 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். இந்த ப்ரீமியம் 24,650 புட்டுக்கு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கேருந்து திரும்புமா திரும்பாதா அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 148. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேஜர் சப்போர்ட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோவ், எஸ்டர்டே ஹைக்கு எபோவ் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் சேம். நம்மளுக்கு 55,800 புட்டு எக்காரணத்தை கொண்டும் 949க்கு கீழே வர்த்தகம் ஆகக்கூடாது. ட்ரேடிங் ஆகக்கூடாது. அப்படி ட்ரேடிங் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த 806ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் திரும்புமா அப்படின்னா, உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். இல்லை இங்கேருந்து வந்துட்டு திரும்புமா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு நல்லாவே ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு இந்த 2 சப்போர்ட் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சென்செக்ஸ். சென்செக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 80,700 புட்டு எக்காரணத்தை கொண்டும் 797க்கு மேலே ட்ரேடிங் ஆகக்கூடாது. மேலே எபோவ் ட்ரேடிங் ஆகுறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோவ், எஸ்டர்டே ஹைக்கு எபோவ் ஆகுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இவங்க கீழே வராங்க அப்படின்னா, இந்த 630ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும், நெக்ஸ்ட்டு வந்து 374ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த 2 சப்போர்ட்டு இந்த ஸ்ட்ரைக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துலேருந்து திரும்புமா, இல்லை இந்த இடத்துலேருந்து திரும்புமான்னு உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி டேபிள் செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.